வணக்கம். மேஷம். மேஷ ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும். விதியின் அருளால் பல வேலைகளைச் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். தடைபட்ட வேலைகள் வேகம் பெறும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முயற்சி செய்வீர்கள். செலவுகள் அதிகரிப்பதால் பணம் சம்பந்தமாக சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம், ஆனால் வருமானம் தொடரும். உங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் வரும். சமய விஷயங்களில் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்பீர்கள். உங்கள் தொழிலில் சாதகமான பலன்களைப் பெறுவீர்கள். ஏனென்றால் ஒருபுறம் சனி பகவான் உங்கள் 11வது வீட்டில் தங்கி உங்கள் எல்லா சவால்களையும் சமாளித்து உங்கள் எதிரிகளை தோற்கடித்து முன்னணியில் இருப்பீர்கள். செயல்திறன் அதிகரிக்கும். மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பார். இது உங்களுக்கு நிலையில் நன்மைகளைத் தரும். அரசு வேலையில் இருப்பவர்கள் இந்த காலத்தில் சிறப்பான பலன்களைப் பெறுவார்கள். வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இது லாபகரமாக இருக்கும். உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் சிலருடன் உறவுகளை ஏற்படுத்துவீர்கள். இந்த மாதம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் படிப்பை சுமூகமாக முன்னேற்றுவதற்கு உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்வீர்கள். ஆனால் ஏதேனும் தடைகள் அல்லது மற்றொன்று நிச்சயமாக எழும். இது உங்கள் படிப்பை பாதிக்கலாம். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வீட்டில் உள்ளவர்கள் அன்புடன் கூடி வாழ்வார்கள். உங்கள் தந்தைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். உங்கள் தாயின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும். அதன் மூலம் நீங்கள் பயனடைவீர்கள். உங்கள் உறவில் நீங்கள் எவ்வளவு வலுவாக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் 5வது வீட்டை பார்க்கும் சனி பகவான் சோதிக்கிறார். உங்கள் காதல் உண்மையாக இருந்தால் உங்கள் காதலை முன்னோக்கி கொண்டு செல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக செலவிடுவீர்கள். 10ஆம் வீட்டில் சூரியனும் 11ஆம் வீட்டில் சனியும் முதல் வீட்டில் குரு உங்களை பொருளாதார ரீதியாக முதிர்ச்சியடையச் செய்யும். உங்களின் நிதிச் சவால்கள் குறையும். ஆனால் மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் உங்கள் செலவுகளை பெருமளவில் அதிகரிப்பார். உங்கள் ராசி அதிபதி மாதத் தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் பெயர்ச்சித்து அதன் பிறகு 10ஆம் வீட்டிற்கு வருவதால் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். 11ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உடல்நலக் கோளாறுகளை நீக்கி பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் தருவார். ஆனால் 12ஆம் வீட்டில் ராகு அமர்வதால், கேது 6ஆம் வீட்டில் அமர்வதால் உடல்நலக் கோளாறுகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம். ரிஷபம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனைத் தரும். ராசி அதிபதியான சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்து மாதத் தொடக்கத்தில் உங்கள் 8ஆம் வீட்டில் அமர்வதால் உடல்நலக் கோளாறுகள் உண்டாகும். அதிகப்படியான இன்பத்தில் ஈடுபடும் போக்கு உங்களை பல பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிவிடும். இதுவும் நிதி இழப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இருப்பினும் மறுபுறம் உங்கள் நிதி நிலைமையும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் மற்ற கிரகங்கள் உங்களை நிதி ரீதியாக வலுவாக மாற்றும். தொழில் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் தெளிவாக தெரியும். இந்த மாதம் திருமண வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் காதல் உறவுகள் சில காலத்திற்கு தடைபடலாம். 10ஆம் வீட்டில் தனது சொந்த ராசியின் சனி பகவான் உங்களை மிகவும் கடினமாக உழைக்க வைப்பார். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கும். ஆனால் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் என்பது உறுதி. வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். மாதத் தொடக்கத்தில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டில் அமர்வதால் தொழில் கூட்டாளிகளுடன் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் 5ஆம் தேதி செவ்வாய் 9ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். வணிகப் பயணங்களுக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பார். இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் மற்றும் அது உங்கள் படிப்பை பாதிக்கும். அதைத் தவிர்க்க நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் சாதகமாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். வேலைப்பளுவாக இருப்பதால் சில காலம் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்லலாம். இதன் காரணமாக குடும்பத்தில் உங்கள் பற்றாக்குறை உணரப்படும். உங்கள் தந்தை மற்றும் தாயின் உடல்நிலை சாதகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கேது பகவான் உங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் காதல் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம்.
உங்கள் அன்புக்குரியவர் மீது நீங்கள் ஏமாற்றமடையக்கூடும் என்பதே இதற்குக் காரணம். ஒருவரையொருவர் சந்தேகத்திற்கிடமான உணர்வு ஏற்படலாம் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சில விஷயங்களை மறைக்கிறீர்கள் என்று தோன்றலாம். இது உங்களுக்கும் தவறான புரிதலுக்கும் இடையில் வெளிப்படுத்தப்படாத தூரத்திற்கு வழிவகுக்கும். திருமணமானவர்களின் தாம்பத்திய வாழ்வு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். 7ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் இணைந்து இருப்பதால் நீங்கள் திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது. அதன் காரணமாக நீங்கள் பின்னர் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே முயற்சி செய்யுங்கள். இவை எல்லாவற்றிலிருந்தும் அதைச் செய்யுங்கள். 7வது வீட்டில் செவ்வாய் பகவானின் செல்வாக்கு காரணமாக சிந்திக்காமல் முதலீடு செய்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இருப்பினும் இந்த செவ்வாய் காரணமாக நீங்கள் சில ரகசிய சொத்துக்களைப் பெறலாம். மூதாதையர் சொத்துக்கள் ஏதேனும் சர்ச்சையில் ஈடுபடலாம் என்ற அச்சத்தை ஆதாரமற்றது என்று கூற முடியாது. 5ஆம் வீட்டில் கேது பகவானும் 12ஆம் வீட்டில் குரு பகவானும் இருப்பது ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக இல்லை. இது தவிர மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருவரும் உங்கள் 8ஆம் வீட்டில் ஒன்றாக இருப்பதால் உடல் வலியை கொடுக்கலாம். ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகப்படியான பொருள் சார்ந்த அல்லது மகிழ்ச்சியான எண்ணங்கள் மற்றும் நடத்தையிலிருந்து விலகியிருங்கள். இதன் காரணமாக இரகசிய பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம். மிதுனம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிதமானதாகவும் சிறப்பாகவும் இருக்கும். குரு பகவான் உங்கள் 11வது வீட்டில் தங்கி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். உங்கள் எந்த வேலையிலும் இடையூறு ஏற்படாது. உங்கள் வருமானத்தை கணிசமாக அதிகரிக்கும். அதே சமயத்தில் தல விருட்சமான சனி பகவான் உங்களை நீண்ட பயணங்களுக்கு செல்ல வைப்பார். உங்களுக்கு நிதி ஆதாயங்களையும் மத நன்மைகளையும் கொண்டு வருவார். உங்கள் வேலையில் மாற்றம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் உங்களின் 7ஆம் வீட்டில் அமர்ந்து திருமண வாழ்க்கையில் காதல் யோகத்தை உண்டாக்குவதால் தம்பதியினருக்கு காதல் திருமணம் நடக்கும் சூழ்நிலையும் உருவாகலாம். 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு 11ஆம் வீட்டில் தங்கி மேலதிகாரிகளின் அனுகூலத்தை பெறச் செய்வார். அவர்கள் உங்களுக்கு சாத்தியமான எல்லா வழிகளிலும் உதவுவார்கள் மற்றும் சரியான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குவார்கள். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். உத்தியோகத்தில் உங்களின் பணிக்கான முழு பலனையும் பெறுவீர்கள். உங்கள் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன. தொழிலதிபர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். 7வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஒன்றாக அமர்ந்திருப்பது உங்கள் வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய வளர்ச்சியை குறிக்கிறது. இருப்பினும் 5ஆம் தேதி செவ்வாய் உங்கள் 8ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். பின்னர் வியாபாரத்தில் சில குறைவு இருக்கும். ஆனால் நீங்கள் வியாபாரத்தில் சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இது வரும் காலத்தில் உங்களுக்கு லாபத்தை தரும். தொழில் சம்பந்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் லாபகரமாக இருக்கும். வியாபாரத்தில் வெளிநாட்டுத் தொடர்புகளால் ஆதாயம் உண்டாகும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 4ஆம் வீட்டில் கேது இருப்பதால் சில சந்தேகங்கள் மனதில் தோன்றினாலும் குரு பகவான் 5ஆம் வீட்டில் விழுவதால் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அறிவைப் பெற வேண்டும். 4ஆம் வீட்டில் கேது பகவானும் 10ஆம் வீட்டில் ராகு பகவானும் பெயர்ச்சிப்பதால் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் வீட்டில் குறைவாக உணருவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடும் ஏற்படலாம். உடல்நலப் பிரச்சனைகளும் உங்கள் பெற்றோரை தொந்தரவு செய்யலாம். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே காதல் வளரும். அன்பின் உண்மையான விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒருவருக்கொருவர் சமமான நேரத்தை கொடுப்பார்கள். ஒருவரையொருவர் மதித்து ஒருவரது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உறவில் முதிர்ச்சியடைவார்கள். குரு பகவானின் பார்வை 5ஆம் மற்றும் 7ஆம் வீட்டில் இருக்கும் மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் மாத தொடக்கத்தில் உங்கள் 7வது வீட்டில் அமைகிறார். காதல் திருமணத்திற்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் 7வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருப்பது ஒருபுறம் உங்களுக்கிடையே அன்பை அதிகரிக்கும் மற்றும் உங்களுக்கு காதல் வாய்ப்புகள் கிடைக்கும். மறுபுறம் மாதத்தின் 2ஆம் பாதியில் செவ்வாய் மற்றும் 8ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் திருமணத்திற்கு புறம்பான விவகாரங்களின் சூழ்நிலையை கெடுக்கும். இது உங்கள் திருமண வாழ்க்கையில் பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்பதால் இதைத் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை ஏற்ற இறக்கங்களுக்கு இடையே காணப்படும். ஒருபுறம் குரு பகவான் உங்கள் 11வது வீட்டில் அமர்வதன் மூலம் உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்த உதவுவார் மற்றும் சனி பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதன் மூலம் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். மறுபுறம் மாத தொடக்கத்தில் சூரியன் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் சில பிரச்சனைகள் வரலாம்.
மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவானுடன் சேர்ந்து 8ஆம் வீட்டிலும் 5ஆம் வீட்டின் அதிபதியுடன் 6ஆம் வீட்டின் அதிபதியும் 12ஆம் வீட்டின் அதிபதியும் 7ஆவது வீட்டில் அமர்வார் மற்றும் உங்கள் ராசியை நோக்குவார்கள். இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் உங்கள் உடல்நிலை மோசமடையலாம் மற்றும் நீங்கள் உடல்நலப் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம். கடகம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள். இந்த மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாகவும் நிதி விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் 7ஆவது வீட்டில் புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குவார்கள். இது உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும். பின்னர் குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 10ஆம் வீட்டில் தங்கி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அனுகூலத்தையும் தருவார். வேலையில் ஈகோவைத் தவிர்க்குமாறு அறிவுறுத்துங்கள். 8ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு கந்தக் சனி காலம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் இருப்பார். மன உளைச்சல் அதிகரிக்கும். பயண சூழ்நிலை உருவாகலாம். ராகு முழு மாதத்தின் 3ஆவது வீட்டில் 9ஆம் வீட்டில் இருப்பதால் மதம் மற்றும் வேலை விஷயங்களில் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்வார் மற்றும் உங்களுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவார். உங்கள் 6ஆவது வீட்டின் அதிபதி குரு பகவான் உங்கள் அதிர்ஷ்ட ஆண்டின் அதிபதியும் ஆவார். அவர்கள் மாதம் முழுவதும் உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பார்கள். அங்கிருந்து உங்கள் 6ஆம் வீட்டில் பார்வை இருக்கும். இது தவிர செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருவரும் 6ஆம் வீட்டில் இருப்பார்கள். உங்கள் வேலையில் சாதகமான பலன்களைத் தரும். சில எதிரிகள் தலையை உயர்த்த முயற்சிப்பார்கள். ஆனால் கிரகங்களின் செல்வாக்கு தானாகவே உங்கள் சவால்களை முடிவுக்குக் கொண்டுவரும் மற்றும் நீங்கள் எல்லா சவால்களிலிருந்தும் வெளியே வருவீர்கள். 4ஆவது வீட்டில் குரு பகவானின் பார்வை காரணமாக குடும்ப அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு படிப்பில் உதவும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து உங்களின் 6ஆம் வீட்டிலும் அதன்பின் 5ஆம் தேதி முதல் 7ஆவது வீட்டிலும் இருப்பதால் கல்வியில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் முயற்சிகள் நீங்கள் வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறுவதைக் காண்பீர்கள் மற்றும் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களின் 4ஆவது விதியைக் கண்காணித்து வருவதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையரின் உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனை இருந்திருந்தால் அது படிப்படியாக நீங்கி அவர்களின் அன்பைப் பெறுவீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் சுக்கிரனுடன் 8ஆவது மற்றும் 6ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே காதல் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு கணம் கூட ஒருவரையொருவர் பிரிந்து செல்ல விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் திருமண வாழ்க்கையின் பார்வையில் மாதத்தின் ஆரம்பம் ஓரளவு பலவீனமாக இருக்கும். சூரியன் மற்றும் புதனின் புதாதித்ய யோகம் உங்கள் வாழ்க்கைத் துணையை நல்ல முடிவெடுப்பவராக மாற்றும். ஆனால் சூரியன் சனியுடன் சேர்ந்து 8ஆம் வீட்டில் 13ஆம் தேதி குடியேறுகிறார். உங்கள் 7ஆவது வீட்டிற்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலைகளில் உங்கள் மாமியாருடன் சண்டை மற்றும் சச்சரவு ஏற்படலாம். இது உங்கள் திருமண வாழ்க்கையையும் பாதிக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்களின் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் அதிக செலவுகள் ஏற்படக்கூடும். உங்கள் வாழ்க்கையை ஆடம்பரத்திற்காக செலவிடுவீர்கள். அதில் கிடைக்கும் வருமானத்தின் பெரும்பகுதியை நீங்கள் செலவிடுவீர்கள். எனவே நீங்கள் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் இருப்பார். சனி பகவான் இங்கு இருப்பதன் மூலம் நீண்ட நாள் நோய்கள் ஏதும் வரக்கூடும். எனவே உங்கள் உடல்நலம் மற்றும் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடனடியாக மருத்துவரை அணுகவும். இதனால் எதிர்காலத்தில் எந்த பெரிய பிரச்சனையும் வராமல் தடுக்கவும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம். சிம்மம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு நன்மதிப்பை கொடுக்கும். சமய காரியங்களுக்கான புதிய யோசனைகள் உங்கள் மனதில் தோன்றும். அவற்றை நிறைவேற்ற முயற்சிப்பீர்கள். நீண்ட மதப் பயணங்கள் இருக்கும் மற்றும் புனித யாத்திரை உங்கள் மனதிற்கு அமைதியைத் தரும். குடும்பத்துடன் நல்ல இடங்களுக்கு பயணம் செய்வது மகிழ்ச்சியைத் தரும். நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியைப் பெறலாம். அதற்காக நீங்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு நேரம் கலக்கப் போகிறது. குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். பண விஷயத்தில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களைப் பற்றி பேசுகையில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் செவ்வாயுடன் 8ஆம் வீட்டில் அதாவது மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் இருப்பதால் பலமான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஒரு வேலையைப் பெற முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றியைப் பெறலாம் மற்றும் வேறு வேலையைப் பெறலாம்.
ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 7ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியைத் தரும். மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களின் 5ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் படிப்பில் எப்போது கவனம் செலுத்துவீர்கள் என்பதை தீர்மானிக்கும். நீங்கள் வெளி உலகில் அதிகம் தொலைந்து போவீர்கள் மற்றும் உலகின் பொருள்சார் சிந்தனை உங்களை பாதிக்கும். இதன் காரணமாக நீங்கள் கல்வியில் தடைகளை சந்திக்க நேரிடும். 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டில் நிற்பதால் பரஸ்பர அன்பும் இணக்கமும் அதிகரிக்கும். ஆனால் மாதம் முழுவதும் கேது 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் பேச்சில் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்களை தரக்கூடிய மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கும். இதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர மனக்கசப்பு அல்லது பிரிவினை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதைக் கடக்க நீங்கள் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் காதல் முழு வாய்ப்புகளை உருவாக்கும். உங்கள் இதயம் காதல் உணர்வால் நிரப்பப்படும் மற்றும் உங்கள் கலைத்திறன் மூலம் அதை உங்கள் காதலிக்கு தெரிவிக்கும் கலையை நீங்கள் அறிவீர்கள். இது உங்கள் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை மேலும் மேம்படுத்தும். ஒருவருக்கொருவர் இதயத்திற்கு நெருக்கமாக உணர்வார்கள். இந்த மாதம் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும். 7வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் 7வது வீட்டில் மட்டுமே அமர்ந்திருப்பார். உங்கள் மனைவி உங்களிடம் அர்ப்பணிப்புடன் இருப்பார். உங்கள் அன்புக்குரியவர்கள் அனைவரையும் அன்புடன் நிறைவேற்றுவீர்கள். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் 13ஆம் தேதி 7ஆம் வீட்டில் சனியுடன் சூரியன் வருவதால் 20ஆம் தேதி கும்பத்தில் 7வது வீட்டிற்கு புதன் வருகையால் இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், சச்சரவுகள் வரலாம். அதைத் தவிர்க்க முயன்றால் திருமண வாழ்வில் அனுகூலமாக முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆடம்பரத்திற்காக பணத்தை சுதந்திரமாக செலவிடுவீர்கள். இது சில நிதி சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். 2வது வீட்டில் கேதுவின் இருப்பும் நிதி ஆதாயத்தின் பார்வையில் மிகவும் சாதகமாக இருக்காது. 8ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. எனவே எந்த வகையான முதலீட்டையும் கவனமாக செய்யுங்கள். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் நுழைவதால் உடல் பிரச்சினைகள் உங்களை கவலையடையச் செய்யும். ஆனால் படிப்படியாக அவைகளும் மறைந்துவிடும். இருப்பினும் மறுபுறம் 8வது வீட்டில் ராகு இருப்பதால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உடனடியாக புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும். இதன் காரணமாக உங்கள் உடல்நல பிரச்சனைகளில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான பலன்களைத் தரும் மாதமாக இருக்கும். இருப்பினும் உங்கள் நடத்தையை நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் சொந்த ராசியில் அமைந்திருக்கும். இது உங்களை மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தும். அது உங்களுக்கு நல்லதல்ல, ஏனெனில் இது உங்கள் சொந்த மக்கள் உங்களிடமிருந்து விலகி இருக்க வழிவகுக்கும். நிலம் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். நீங்கள் வாகனம் வாங்கலாம். இந்த மாதம் நீங்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஏனெனில் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யும். வெளிநாடு செல்லும் உங்களின் கனவும் இந்த மாதம் நிறைவேறும். மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் தனது சொந்த ராசியில் 6ஆம் வீட்டில் வலுவாக அமர்ந்திருப்பார். கடினமாக உழைக்க வேண்டும் என்ற அவரது உத்வேகம் உங்கள் பணித்துறையில் வெற்றியைத் தரும். வேலை வலுவடையும். 7ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான் 8வது வீட்டில் இருப்பதால் வியாபாரம் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இது திடீரென்று சில நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடும். இது உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்காது. ஆனால் ராகு பகவான் 7வது வீட்டில் இருக்கிறார். இது உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். சூரியனும் புதனும் இணைந்து 5ஆம் வீட்டில் அமைந்து புத்தாதித்ய யோகம் உண்டாகும். பேச்சு இனிமை, ஞானம், புத்திசாலித்தனம் இவைகளால் படிப்பில் ஆழ்ந்து படிப்பதோடு கல்வி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல பலன்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் உங்களின் 4ஆம் வீட்டில் அமர்வதால் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் வீடு, 2ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய 3ஐயும் முழுமையாகப் பார்ப்பார். இதன் விளைவாக நீங்கள் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகளை பெறலாம். குடும்பத்தில் சமய சுப காரியங்கள் நடைபெறலாம். ஒருவரின் திருமணம் அல்லது சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படலாம். 5ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருப்பது உங்கள் காதலியை மிகவும் புத்திசாலியாகவும் நல்ல எண்ணங்கள் நிறைந்தவராகவும் மாற்றும். 5ஆம் தேதி செவ்வாயும் 12ஆம் தேதி சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் நுழைவதால் உங்கள் உறவு வழக்கத்தை விட முன்னேறும். ஒருவருக்கொருவர் நெருங்கி வருவார்கள்.
திருமணமானவர்களைப் பற்றி பேசினால் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். உங்கள் ராசியில் கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகுவும் மாதம் முழுவதும் இருப்பதோடு மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வாழ்க்கைத் துணையுடன் டென்ஷன் அதிகரிக்கும். தகராறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அவர்களின் உடல்நலமும் பாதிக்கப்படலாம். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் அசையும் அல்லது அசையா சொத்துக்கள் எதையும் வழங்க முடியும். செவ்வாயும் அங்கேயே அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். சூரியனும் புதனும் 5ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும். ஆனால் 8ஆம் வீட்டில் குறியிருப்பதால் நிதி இழப்பு மற்றும் வீட்டிற்கு நிறைய பணம் செலவழிக்க வாய்ப்புகள் உள்ளன. 6ஆம் வீட்டில் சனி பகவான் தங்குவதால் பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் அளிப்பதோடு நோய்களை எதிர்த்துப் போராடும் தைரியத்தையும் தருவார். உங்களைப் பற்றி நீங்கள் கவனக்குறைவான அணுகுமுறையை கடைப்பிடித்தால் நீங்கள் சில கடுமையான நோய்களுக்கு பலியாகலாம் என்றும் சனி பகவான் எச்சரிக்கிறார். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். துலாம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சில விஷயங்களில் மிகவும் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் நீங்கள் சில பகுதிகளில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் செலவுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது உங்கள் நிதி நிலையில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். கல்வி மற்றும் தொழில் விஷயங்களில் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். நிலுவையில் உள்ள பணிகள் முடிவடையும். இருப்பினும் நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்தால் சில தடைகளை சந்திக்க நேரிடும். சில ஆவணங்கள் இதற்கு பொறுப்பாகும். எனவே உங்கள் தரப்பிலிருந்து முழுமையாகச் சரிபார்த்த பின்னரே இந்த விஷயத்தில் தொடரவும். இல்லையெனில் சிக்கல்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகங்கள் உங்கள் 10ஆம் வீட்டில் செல்வாக்கு செலுத்தும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பால் அறியப்படுவீர்கள். கடினமாக உழைப்பீர்கள். 6ஆவது வீட்டில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு சில எதிரிகளைத் தருவார். ஆனால் அவர்களில் யாரும் வெற்றி பெற மாட்டார்கள். நீங்கள் அவர்களை வெல்வீர்கள். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். 7ஆவது வீட்டில் குறியிருப்பதும் 7ஆவது வீட்டில் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவானின் பார்வையும் உங்களை தொழிலில் முன்னேற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். உங்கள் திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள் வணிகத்திற்கான புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள். அது சரியான நேரத்தில் செயல்படுத்தப்படும் மற்றும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது உங்கள் வணிகத்தில் நல்ல வருமானத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். படிப்பின் மீது நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள். உங்கள் மீதான சுமை அதிகரிப்பதால் படிப்பில் உங்கள் கவனமும் அதிகரித்து அதற்கு அதிக நேரம் ஒதுக்க முடியும். இதன் மூலம் உங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொண்டு தேர்வில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். தேர்வில் நல்ல முடிவுகளை பெறுவீர்கள். நீங்கள் மரியாதையுடன் பதிலளிக்கலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத் தொடக்கத்தில் 4ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பம் மற்றும் நண்பர்களிடையே நல்லிணக்கம் உண்டாகும். குடும்பத்தில் முக்கிய நபர்களின் கருத்துக்களுக்கு செவிசாய்த்து ஏற்றுக்கொள்வீர்கள். வீட்டில் சூழ்நிலை சாதகமாக இருக்கும். சொத்து மூலம் குடும்ப வருமானம் உயரும். எந்தவொரு சொத்தையும் வாங்குவது மற்றும் விற்பது இருக்கலாம். அது எந்த சர்ச்சையும் இல்லாமல் நடக்கும். இது உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியைத் தரும். இந்த மாதம் நீங்கள் உங்கள் அன்பை நிரூபிக்க வேண்டும். உங்கள் அன்புக்குரியவர் சில கோரிக்கைகளை முன்வைக்கலாம். அது உங்களுக்கு சவாலாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை நிறைவேற்ற உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வீர்கள். இது உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவை முதிர்ச்சியடையச் செய்யும். ஏனென்றால் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவரும் நம்பிக்கையுடன் இருப்பார். உங்களைப் போன்ற ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் என்று அவர்கள் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணருவார்கள். 7ஆவது வீட்டில் இருப்பதால் குரு பகவான் உங்கள் திருமண வாழ்க்கையை கவனித்துக் கொள்வார். பரஸ்பர பிரச்சனைகள் குறையும். ஒருவருக்கொருவர் நெருக்கமாகி விடுவார்கள். உங்கள் வாழ்க்கைத் துணை மத சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்குவதன் மூலம் உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்கள் மனைவியின் பெயரில் சில புதிய வேலைகளைத் தொடங்கலாம். இது உங்களுக்கு நல்ல வெற்றியைத் தரும். 12ஆம் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கத்தால் செலவுகள் இருக்கும். செலவுகள் எதிர்பாராதவையாக இருக்கும். நீங்கள் அவற்றைச் சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்கும் வகையில் அவசர நிதியை பராமரிக்கவும். மாத தொடக்கத்தில் 3ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகங்களால் வெளி உணவில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அதிக பயணம் செய்வதில் கவனமாக இருப்பீர்கள். இதனால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம் ராசிக்கு ஆன
பிப்ரவரி மாத பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சராசரியாக இருக்கும். உங்களின் பிஸியான வேலை அட்டவணை காரணமாக சில காலம் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்கவில்லை என்று குடும்ப உறுப்பினர்கள் புகார் செய்யலாம். சகோதர சகோதரிகளின் ஆதரவைப் பெறுவீர்கள். குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை அல்லது ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில் முன்னேறுவீர்கள். இது காதல் உறவுகளுக்கு சாதகமான காலமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் வாக்குவாதங்கள் கூடும். தொழிலில் முன்னேற்றம் காண கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு நேரம் சவாலாக இருக்கலாம். நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்தால் நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத் தொடக்கத்தில் புதனுடன் அமைவதால் சக ஊழியர்களின் முழு ஆதரவைப் பெறுவீர்கள் மற்றும் அவர்கள் உங்களுக்கு எல்லா வேலைகளிலும் உதவுவார்கள். உங்கள் பணித்துறையில் வெற்றி கிடைக்கும். வணிகர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். தொடக்கத்தில் சில சவால்கள் இருக்கும், மாதத்தின் முற்பாதியில் சமாளிக்கலாம். உங்கள் வியாபாரத்தில் சில புதிய நபர்களை சந்திப்பீர்கள், குறுகிய பயணங்கள் மூலம் தொழில் முன்னேற்றத்திற்கான வழி திறக்கும். 4ஆம் வீட்டில் சனி பகவான், 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் கல்வியில் இடையூறுகள் வரலாம். இருந்தாலும் உங்கள் மனம் மிகவும் கூர்மையாக இருக்கும், எல்லாவற்றையும் மிக எளிதாக புரிந்து தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் ஆங்காங்கே நடக்கும் சம்பவங்கள் உங்களை பாதிக்கும். நீங்கள் தொடர்ந்து கவனத்தை ஈர்ப்பீர்கள் மற்றும் படிப்பில் உங்கள் கவனம் தொந்தரவு செய்யப்படும், இது தேர்வை பாதிக்கலாம். எனவே உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள். மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாம். அதில் அனைவரும் வருதல் மற்றும் செல்வதில் மும்முரமாக இருப்பார்கள். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து முழு ஆதரவைப் பெறுவீர்கள் மற்றும் அவர்கள் மூலம் உங்கள் நிலுவையில் உள்ள பல வேலைகளும் முடிக்கப்படும். 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் காதல் விஷயத்தில் வித்தியாசமான உயரங்களைத் தருவார். உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் பேசுவீர்கள், உங்கள் பேச்சுக்கள் மூலம் மயக்குவீர்கள் மற்றும் உங்கள் மீது ஈர்ப்பு உடையவர்களாக இருப்பார்கள். அதனால் உங்கள் காதல் செழிக்கும். திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். உறவில் அன்பு மற்றும் காதல் சுவை இருக்கும். குடும்பத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் 11ஆம் வீட்டில் கேது பகவான் 10ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களின் 2ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் பண பலன்கள் உண்டாகும். வியாபாரம் செய்பவர்கள் மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல வருமானத்தைப் பெறுவார்கள். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் திட்டங்களை முடிக்க முடியும். இந்த நேரம் முதலீடு செய்வதற்கு சாதகமாக இருக்கலாம், ஆனால் நிபுணர்களின் ஆலோசனையைப் பெற்ற பின்னரே தொடர்வது நல்லது. மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் 6ஆம் வீட்டில் இருப்பதால் வயிறு சம்பந்தமான நோய்கள் வருவதால் வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம். வாயு, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் உங்களை அவ்வப்போது தொந்தரவு செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். உங்களின் தைரியமும் அதிகரிக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள், இதன் காரணமாக உங்கள் சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியும். பணியிடத்தில் சில பிரச்சனைகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் தனிமை உங்கள் கவனத்தை ஈர்க்கும், ஆனால் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் கடின உழைப்பின் உதவியுடன் அந்த சவால்களை எல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியும். மாணவர்களுக்கு அனுகூலமான காலமாக இருக்கும். வேலை செய்பவர்கள் சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும், அதே வேளையில் வியாபாரம் செய்பவர்கள் வெற்றிகரமான காலத்தை பெறுவார்கள். எல்லா பணிகளையும் தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இதன் மூலம் வெற்றிப் படிக்கட்டுகளில் ஏற இந்த மாதம் உதவும். உழைக்கும் நபர்களின் 10ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் உங்கள் பணியில் ஈடுபாடு குறைவதாக உணர்வீர்கள். மீண்டும் மீண்டும் ஏமாற்றம் ஏற்படும், அதனால் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது, இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் வேலையில் விரிவான சிக்கல்கள் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். உங்கள் 7ஆவது வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதனின் தாக்கம் இருக்கும், மேலும் 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதாலும் 5ஆம் வீட்டில் குரு இருப்பதால் வியாபாரத்தில் அபரிமிதமான வெற்றியைப் பெறுவீர்கள். மாதம் முழுவதும் குரு உங்களின் 5ஆம் வீட்டில் இருப்பதால் புதிதாக ஒன்றைக் கற்கவும் எழுதவும் படிக்கவும் வேண்டும் என்ற ஆவலை உண்டாக்கும். இதன் காரணமாக கல்வியில் முழுமையாக கவனம் செலுத்தி கவனத்துடன் படிப்பீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் உங்கள் சொந்த திறனை அடையாளம் காணும் வாய்ப்பைப் பெறுவீர்கள்.
இது உங்கள் படிப்பில் நல்ல முடிவுகளுக்கு வழிவகுக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் 2வது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் பரஸ்பர நல்லிணக்க உணர்வை உருவாக்கும். 4ஆம் மற்றும் 10ஆம் வீட்டில் ராகு மற்றும் கேது இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் அமைதியின்மை ஏற்படும் போது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரையொருவர் கவனித்துக் கொள்வார்கள் மற்றும் புத்திசாலித்தனமான ஆலோசனைகளை வழங்குவார்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து சற்று தனிமைப்படுத்தப்படுவீர்கள். உங்கள் தாய் மற்றும் தந்தையின் உடல்நிலை மோசமடைவதை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் அன்பை ஏற்றுக்கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், அங்கீகரிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் இதயத்தில் உள்ள அனைத்தையும் அவருடன் பகிர்ந்து கொள்வீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும். மாத தொடக்கத்தில் திருமண வாழ்வில் காதல் அதிகம் இருக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிர போன்ற கிரகங்கள் 7வது வீட்டை முழுமையாக காட்டுகின்றன. இது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையிலான அன்பை அதிகரிக்கும். சனி பகவான் நிதி சவால்களை சமாளிக்க உங்களுக்கு உதவுவார், ஆனால் நீங்கள் வாய்ப்புகளை இழப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த மாதம் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள். அதை நீங்கள் கைப்பற்றினால் நல்ல நிதி நிலையை அடைய உதவும். சனி பகவான் 3வது வீட்டில் இருப்பதால் உங்கள் சவால்களை எதிர்கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது விட்டுக் கொடுக்க விரும்புகிறீர்களா என்பதை அவர் சோதிப்பதால் உங்களுக்கு சோம்பலை தருவார். உங்கள் உணவுப் பழக்கம் மற்றும் குடிநீரில் முழு கவனம் செலுத்த வேண்டும், ஏனெனில் இவை தொடர்பான பிரச்சினைகள் இருக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மகரம். மகரம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தைப் பற்றி நீங்கள் நிம்மதியாக உணர்வீர்கள் மற்றும் தொடர்ந்து வரும் உடல்நலப் பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறலாம். ரிஸ்க் எடுக்கும் போக்கு உங்களுக்கு இருக்கும், அதன் காரணமாக சில புதிய ரிஸ்குகளை எடுத்து வியாபாரத்தில் முன்னேற முயற்சிப்பீர்கள். செலவுகள் உயரும் மற்றும் வருமானம் சீராக இருக்கும். இது காதல் விவகாரங்களுக்கு ஒரு காதல் மாதமாகவும் தனிப்பட்ட உறவுகளில் நல்ல காலமாகவும் இருக்கும். குடும்ப வாழ்க்கைக்கும் நேரம் கொடுப்பார். சில நீண்ட பயணங்களையும் மேற்கொள்ளலாம். இந்த மாதம் நீங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் மற்றும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். மாதத் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாயுடன் சேர்ந்து அமர்வதால் பணியிடத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணம் செய்யும் வாய்ப்பும் இருக்கலாம், இல்லையெனில் ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலத்திற்கு அல்லது ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல மாதம். நீங்கள் ரிஸ்க் எடுக்கும் போக்கை கடைப்பிடிப்பீர்கள். இது வணிகத்திற்கு மிகவும் முக்கியமானது. இது நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பலன்களைத் தரும். தொழில் விஷயமாக பயணங்களும் இருக்கும். அரசாங்கத் துறைகளில் உள்ளவர்களிடமிருந்தும் நீங்கள் நன்மைகளைப் பெறலாம். இது வணிகத்திற்கு மிகவும் அவசியமாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் செவ்வாயுடன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் இடையில் பொழுதுபோக்கிற்காக நேரம் ஒதுக்கினாலும் அதன் பிறகு சுக்கிரன் முதல் வீட்டில் நுழைவதால் உங்கள் பணம் அனைத்தும் கல்விக்காக செலவிடப்படும். இது சிறந்த திசையை நோக்கி நகரும். இது உங்கள் படிப்பை குறித்த நேரத்தில் முடிக்க உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். இதனால் நீங்கள் உங்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களைப் பெற முடியும். சனி பகவான் தனது சொந்த ராசியால் 2வது வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக நீங்கள் உண்மையைச் சொல்ல விரும்புவீர்கள். உங்கள் வார்த்தைகள் சற்று நேர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கலாம். இது ஆரம்பத்தில் ஒருவருக்கு மோசமாகத் தோன்றலாம், ஆனால் உங்கள் மனம் தெளிவாக இருக்கும். இது குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தும் மற்றும் குடும்பத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் தொடர்ந்து அன்பை வளர்த்துக் கொள்வீர்கள். ஒருவருக்கொருவர் காதல் சூழ்நிலை இருக்கும் மற்றும் ஒன்றாக நேரத்தை செலவிடலாம். நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் முழுமையாக காதலிப்பீர்கள். இது உங்கள் வெளிப்பாடுகளிலிருந்தும் தெளிவாகத் தெரியும். உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றும் எந்தவிதமான வாக்குவாதத்தையும் தவிர்க்கலாம், ஏனெனில் அது உங்கள் உறவைக் கெடுக்கும். உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் சிறிது நேரம் செலவிடவும், அவர்களின் உணர்வுகளைக் கேட்கவும், அவர்களுடன் வெளியே செல்லவும் அவ்வப்போது முயற்சிக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல நேரத்தை கொடுக்க முடியும் மற்றும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உங்கள் 12வது வீட்டில் வைக்கப்படும். இதன் காரணமாக நீங்கள் சிறப்பாக செலவிட விரும்புவீர்கள். நீங்கள் வெளிப்படையாக செலவு செய்வீர்கள் மற்றும் உங்கள் வசதிகளை அதிகரிக்க முயற்சிப்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும், ஆனால் உங்கள் பணம் நிறைய செலவழிக்கப்படும். அதை சரியான நேரத்தில் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், இல்லையெனில் உங்கள் நிதி நிலை சற்று நிலையற்றதாக மாறும். சுக்கிரனும் செவ்வாயும் 12ஆம் வீட்டில் அமைவதால் உங்கள் அன்றாட பணியை கெடுக்கலாம்.
இது உங்கள் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தும், ஆனால் அதன் பிறகு இருவரும் உங்கள் முதல் வீட்டிற்கு வருவார்கள், அங்கு சூரியனும் புதனும் அமைந்திருக்கும். எனவே நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், ஏனென்றால் அதிகப்படியான கோபம் வயிறு மற்றும் இரத்தம் தொடர்பான பிரச்சனைகளால் உங்களை தொந்தரவு செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம். கும்பம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கலவையான பலன்களை தரப்போகிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் நீடிப்பதால் எவ்வளவு சவால்களை சந்திக்க வேண்டி வரும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றும் உங்கள் நல்ல தினசரி வழக்கத்துடன் உங்கள் எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிப்பீர்கள். இது உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை சமநிலையில் வைத்திருக்கும். இந்த மாதம் சமயப் பயணங்கள் அமையும். மதச் செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் மனதில் வரும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். வருமானம் அதிகரிப்பதோடு செலவுகளும் அதிகரிக்கும். தொழிலுக்கு நல்ல நேரம் இருக்கும். உங்கள் இயல்பை மேம்படுத்த முயற்சிப்பதும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த உதவும். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 11ஆம் வீட்டில் உங்கள் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து அமைவதால் உங்கள் வேலையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் மேலதிகாரிகளுடன் நீங்கள் நல்ல உறவைப் பெறுவீர்கள். இது உங்கள் தொழிலில் உங்களுக்கு நன்மை பயக்கும். சம்பள உயர்வையும் பரிசாகப் பெறலாம். வியாபாரம் செய்பவர்களைப் பற்றி பேசுகையில் சனி பகவானின் முழு பார்வையும் மாதம் முழுவதும் உங்கள் 7ஆவது வீட்டில் இருக்கும். இதன் காரணமாக வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் செல்வாக்கு 5ஆவது வீட்டில் இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் ஒன்றுபட்ட முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உங்கள் நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து படிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒருவருக்கொருவர் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளைப் பெறவும் முடியும். இது நேரத்தையும் மிச்சப்படுத்தும். குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 3ஆவது வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக சகோதர சகோதரிகளுடனான உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும். அவர்களிடமிருந்து அன்பைப் பெறுவீர்கள். மத நடவடிக்கைகளில் உதவுவீர்கள். உங்கள் 5ஆவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருவரின் கூட்டுப் பலன் உங்களை மிகவும் ரொமான்டிக் ஆக்கும். உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் சனி பகவான் 7ஆவது வீட்டைப் பார்த்து உங்கள் திருமண வாழ்க்கையை சோதிப்பார். ஆனால் மாதத்தின் முதல் பாதியும் சாதகமாக இருக்கும் மற்றும் சனி பகவானின் ஆசீர்வாதம் இருக்கும். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரிய பகவானும் சனியுடன் இருப்பார். முதல் வீட்டில் அமர்ந்து 7ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதையும் பார்ப்பதால் இந்த குணங்களின் தாக்கத்தால் பரஸ்பர சச்சரவுகளும் டென்ஷனும் கூடும். 2ஆம் வீட்டில் ராகுவும் 11ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் ஆகியோரின் நிலைகளும் இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலை உயரும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். சனி பகவான் உங்கள் ராசியின் அதிபதி உங்கள் சொந்த ராசியில் அமைந்திருப்பதால் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஒழுக்கமாக இருக்க கற்றுக் கொடுக்கும் மற்றும் நல்ல தினசரி வழக்கத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். ஆனால் 8ஆம் வீட்டில் கேது இருப்பது உங்களுக்கு சில குணாதிசய பிரச்சனைகளை கொடுக்கலாம். இது தவிர சூரியன் புதன் தொடக்கத்தில் மாதம் மற்றும் அதற்கு பிறகு செவ்வாய் மற்றும் உடல் பிரச்சினைகள் உங்கள் 12ஆம் வீட்டில் சுக்கிரன் பெயர்ச்சிப்பதால் உங்களை தொந்தரவு செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம். மீனம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள். இந்த மாதம் நல்ல வருமானம் இருப்பதால் உங்கள் நிதி நிலை மேம்படும். நிம்மதியாக இருப்பீர்கள். தொழில்துறையிலும் இந்த மாதம் நல்ல பலன்களைத் தரும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சில சமய காரியங்களை வீட்டில் செய்து முடிக்கலாம். திருமண வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும். அதே வேளையில் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் காதல் இருக்கும். மாணவர்கள் சவால்களை எதிர்கொண்டு முன்னேற முயற்சிக்க வேண்டும். வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் நீங்கள் நிபுணத்துவம் பெறுவீர்கள். உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துவீர்கள். இருப்பினும் இடையில் ஒருவருடன் கிசுகிசுப்பீர்கள். உங்கள் அலுவலகத்தில் உள்ள ஒருவரை நீங்கள் காதலிக்கலாம். எண்ணங்களில் மூழ்கி உங்கள் வேலை கெட்டுப் போகலாம். இதில் கவனமாக இருங்கள். முதல் மற்றும் 7ஆம் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் இருப்பதால் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் என்பதால் வியாபாரம் செய்பவர்கள் சவால்களை சந்திக்க வேண்டி வரும். உங்கள் வணிகம் தொடர்பாக உங்கள் மனதில் சந்தேகங்கள் எழலாம். அவற்றை சரியான நேரத்தில் அகற்றவும். இது உங்கள் உறவுகளை நன்றாக வைத்திருக்கும்.
சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்கி உங்கள் 5ஆம் வீட்டில் பார்வை இருப்பதால் கல்வியில் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததை விட சிறந்த பலன்களைப் பெறலாம். இந்த நேரம் திரும்பி வராது மற்றும் உங்கள் தேர்வு நேரம் வரவிருப்பதால் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எதைப் படித்தாலும் அதை விரைவில் மனப்பாடம் செய்து புரிந்து கொள்வீர்கள். இது தேர்வில் நல்ல முடிவுகளைத் தரும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த மாதம் மகத்தான வெற்றியைப் பெறுவார்கள். குரு பகவான் மாதம் முழுவதும் 2வது வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பின் உணர்வு இருக்கும். ஒருவருக்கொருவர் நல்லிணக்கம் இருக்கும். அனைவரும் தங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவார்கள். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் இதயபூர்வமான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அவருடைய புத்திசாலித்தனத்தை அறிந்து அவரைப் பற்றி நீங்கள் பெருமைப்படுவீர்கள். மாதத்தின் நடுப்பகுதியில் 5ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களின் தாக்கம் உங்கள் உறவில் தீவிரத்தை அதிகரிக்கக்கூடும். திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் 7ஆம் வீட்டைக் கெடுப்பதால் நேரம் சற்று பலவீனமாக உள்ளது. பரஸ்பர பதற்றம் அதிகரிக்காமல் சச்சரவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் 11ஆம் வீட்டில் உங்கள் வாழ்க்கைத் துணையின் மூலம் உங்களுக்கு நன்மை தரக்கூடும். 11ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவரால் உங்கள் சில செலவுகள் நிலையானதாக இருக்கும். இருப்பினும் மறுபுறம் குரு பகவான் மாதம் முழுவதும் 2வது வீட்டில் தங்கி செல்வத்தை குவிக்கும் போக்கை அதிகரிக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் இதன் காரணமாக உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மாத தொடக்கத்தில் இருந்து சனி பகவான் உங்களின் 12ஆம் வீட்டில் நிலைத்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். இது மட்டுமல்லாமல் ராகு உங்கள் முதல் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் தங்கி ஆரோக்கியத்தை பாதிக்கும். உங்களைப் பற்றி நீங்கள் கவனக்குறைவாக இருக்கலாம். இதுவே நீங்கள் நோய்வாய்ப்படுவதற்கான காரணமாக இருக்கலாம். உங்கள் உணவை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.